அகழ்வாய்வு என்பது பூமிக்கு கீழாக இருக்கக்கூடிய தொல்பொருட்களை ஆய்வு குழிகளாக தோண்டி வெளிக்கொணர்ந்து ஆய்வு செய்வது. தற்போது கீழடியிலே மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு இந்த ஹரிசான்டல் எஸ்கவேஷன் என்று சொல்லக்கூடிய அகலமான அகழாய்வின் உதாரணம் என்று சொல்லலாம். நாங்கள் ஒரு நதிக்கரை நாகரிகத்தை பற்றி ஆராய வேண்டும், அதை விரிவாக நாங்கள் ஆராய வேண்டும். அந்த விரிவான ஆய்வில் தமிழகத்தின் வரலாற்றை அறிய முடியும் என்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த அகழாய்வை நாங்கள் தொடங்கணும். நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பொருட்களை கண்டறிந்து அதை கொண்டு அவர்களுடைய பண்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்து சென்ற இடங்களில் அகழாய்வு செய்து அந்த பொருட்களை வெளிக்கொண்டுதான் அந்த பண்பாட்டு வரலாற்றை நாம் எழுத முடியும். வைகை நதிக்கரை தொடங்கும் வள்ளிமலையிலிருந்து அது கடலில் கலக்கும் ஆற்றங்கரை வரை உள்ள 250 கிலோமீட்டர் பகுதியை 5 டிஸ்ட்ரிக்ட்ல வருது. ஒன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் என்டையர் டிஸ்ட்ரிக்டை நாங்கள் ஆய்வு பண்ணலை. அந்த நதியின் இருபுறமும் மேக்சிமம் 8 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டோம். வலதுபுறம் அண்ட் இடதுபுறம் 2 நதியின் இருபுறமும் மேக்சிமம் 8 கிலோமீட்டர் எடுத்துட்டு அதில் இருக்க அனைத்து ஊர்களையும் நாங்கள் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 293 இடங்களில் பல வகையான தொல்லியல் ஆதாரங்களை நாங்கள் கண்டுபிடித்து ஆவணப்படுத்தினோம். இந்த தொல்லியல் மேட்டுடைய பரப்பு பார்த்தீங்கன்னா 110 ஏக்கர் 4.5 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கு. 110 ஏக்கர் 4.5 கிலோமீட்டர் சுற்றளவு போன்ற ஒரு மக்கள் வாழ்விட பகுதி தமிழ்நாட்டில் கிடைப்பது ரொம்ப அரிது. அதுவும் மதுரைக்கு பக்கத்தில் கிடைச்சது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பகுதி இருக்கு. ஏன்னா மதுரையை பற்றி ஆய்வு செய்வதற்கு இந்த இடம் தான் தகுதியாக நடக்கும். கடந்த ஆண்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன்ஸ் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுலேயே எங்களுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு ஆதாரங்கள் கிடைத்தன. ஒரு நகரம் இருந்ததற்கான ஒரு ஆதாரங்கள் கிடைத்தன. கடந்த ஆண்டு இந்த ஆண்டு சேர்த்து நாங்கள் 102 குழி தான் நாங்கள் தோண்டியிருக்கோம். இதில் பல வகையான கட்டிட பாகங்கள் கிடைக்கும். தமிழ்நாட்டிலே முதல் முறையா கட்டிடங்கள் கிடைச்ச இடம் கீழடின்னு தான் சொல்லுவோம். 1924 ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு புதிய நாகரிகத்தை இந்த ஆசியாவினுடைய இந்த பகுதியில கண்டுபிடிக்கிறார்கள். அந்த நாகரிகத்தில் அதில் செய்யப்பட்ட அகழ்வாய்வில் அவற்றினுடைய கட்டிட அமைப்புகள் என்பதும் அங்கு கிடைத்த ஆயிரக்கணக்கான பொருட்கள் என்பதும் குறிப்பாக அங்கு கிடைத்த முத்திரைகள் இவைகள் ஒரு மிகப்பெரிய உரையாடலை நமக்கு உருவாக்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரை நம்முடைய பெரியவர் ஐராவத மகாதேவன் தொடங்கி அஸ்கோ பர்பலா போல மிகப்பெரிய பல அறிஞர்கள் அந்த எழுத்து வடிவங்களும் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கூறுகளும் திராவிட நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டவைதான் என்று உறுதியாக சொல்கிறார்கள். இந்த வரலாற்றிலிருந்து நிறைய பல விஷயங்கள் நமக்கு உருவாகின்றன. குறிப்பாக 1940களில் அரிக்கமேடு என்று இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய அகழ்வாய்வு செய்யப்படுது. அந்த அகழ்வாய்வில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கின்றன என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய மேலை நாடுகளோடு தொடர்பு கொண்ட அல்லது கப்பல் துறையாக இருந்த அல்லது குறிப்பாக இந்த கிரேக்கம் போன்ற ரோமானியம் போன்ற நாட்டு பகுதிகளோடு வணிக ரீதியாக தொடர்பு கொண்டவர்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள் என்பது பற்றியான ஆய்வுகள். அந்த அரிக்கமேட்டு ஆய்வை சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளையும் நாம் இணைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. நமக்கு ஒரு மிக முக்கியமான ஆய்வு ஆதிச்சநல்லூர் குறித்த ஆய்வு என்று சொல்லணும். இப்போ அரிக்கமேடு ஒரு சங்க இலக்கியம் தொடர்பான்னு சொன்னா ஆதிச்சநல்லூர் ஒரு சங்க இலக்கிய தொடர்பில் இருந்து மாறி சிந்து சமவெளி தொடர்பு சார்ந்த ஒரு அகழ்வாய்வாக அதை நாம் பார்க்க முடியும். சிந்து சமவெளி பகுதியில் கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆதிச்சநல்லூரிலும் கிடைக்கிறது. இப்போ இதெல்லாம் என்ன நமக்கு ஒரு புதிரை கொடுக்குதுன்னு சொன்னா சங்க இலக்கியத்துல தொல்காப்பியத்துல பேசுகிற செய்திகள், கொஞ்சம் சிலப்பதிகாரத்துல சொல்ற செய்திகள், இந்த அகழ்வாய்வுகளில் கிடைக்கக்கூடிய இந்த செய்திகள் இவையெல்லாம் ஏதோ ஒரு தொடர்ச்சியான வரலாற்றை நமக்கு சொல்லுது. ஆக இந்த தொடர்ச்சி, இந்த விஷயங்கள், அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதன் வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரிகம் உள்ள காலம், அதுக்கு பிறகு சங்க காலம், இந்த 3 காலம் தொடர்பான விரிவான அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த அகழ்வாய்வு இவற்றினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் இப்பொழுது கீழடி தொடர்பான இந்த அகழ்வாய்வையும் அது சம்பந்தப்பட்ட வரலாற்றையும் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன்.
தமிழினுடைய அடையாளமாக, தமிழ் மொழியினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது நம்முடைய மதுரை. ஆனால் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற மதுரை தான் இன்றைக்கு இருக்கிற மதுரையா என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இலக்கிய ஆய்வாளர்கள்ட்ட இருக்குது. குறிப்பாக மறைந்த ராஜமாணிக்கனா உள்பட பல இலக்கிய பெருமக்கள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுற மதுரையினுடைய புவியியல் அமைப்புக்கும் இன்றைக்கு இருக்கிற மதுரையினுடைய புவியியல் அமைப்புக்கும் இருக்கிற வேறுபாடுகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக சங்க இலக்கியத்தில் திருப்பரங்குன்றத்திற்கு நேர்கிழக்காக மதுரை இருக்குது என்ற குறிப்புகள் தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மதுரை என்பது திருப்பரங்குன்றத்தினுடைய தென்கிழக்கில் இருக்குது. எனவே இன்றைக்கு இருக்கிற மதுரை தான் சங்க இலக்கிய மதுரையா என்ற ஒரு விவாதம் இலக்கியத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது. இப்போ இந்த வெறும் இலக்கியவாதமாக மட்டுமே இருந்த ஒரு விஷயம் இது ஒரு பக்கம். இப்பொழுது இந்த கீழடியில் தோண்டப்பட்டிருக்கிற இந்த அகழாய்வில் இது ஒரு பெரும் நகரமாக, நகர நாகரிகத்தின் அடையாளமாக காணப்படுது. அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்பான சங்ககால நகரமாக இருக்குது. இன்றைக்கு இருக்கிற மதுரையினுடைய ரொம்ப பழமையான கல்வெட்டுன்றது 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான். 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கிற மதுரையில் நம்மளுக்கு அடையாளங்கள் கிடைக்கல. ஆனால் இங்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு பெரும் நகரம் இருக்கிறதுக்கான அடையாளம் இருக்குது. அப்படின்னா சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட மதுரை தான் இந்த இடமா என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு குறிப்பாக அடையாளமாக இன்னைக்கு வந்திருக்கு. மதுரையை பொறுத்தளவில் சங்கம் வளர்த்த மதுரை என்று சொல்லுவார்கள். எனவே சங்க இலக்கியங்கள் சொன்ன மதுரை, காஞ்சி, நெடுநல்வாடி, பரிபாடல் போன்ற இலக்கியங்கள், அகநானூறு போன்ற இலக்கியங்களும் மதுரையை பற்றியும் திருப்பரங்குன்றத்தை பற்றியும் எல்லாம் பேசுகின்றன. எனவே சங்ககாலம் என்று நாம் பெருமையாக சொல்லக்கூடிய அந்த காலத்தைச் சேர்ந்த நாகரிகம்தான் கீழடி நாகரிகம் என்று உறுதிபட கூறலாம். பொதுவாக வட இந்திய வரலாற்றாளர்கள், தொல்லியலாளர்கள் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் ஒரு அரைப்பழங்குடி வாழ்க்கை தான் இருந்தது, வெறுமன இலக்கியத்தை மட்டுமே வச்சு நீங்கள் காலத்தை ரொம்ப பின்னுக்கு தள்ளுறீங்க என்ற ஒரு பார்வை தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்பொழுது இங்கே இருந்தது ஒரு முழுமையான ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான ஒரு முழு தடயமும் இன்றைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது சங்க இலக்கியத்தினுடைய காலத்தை அளவிடுவதற்கும் சங்க இலக்கிய பண்பாட்டினுடைய எச்சங்களை அளவிடுவதற்கும் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாக இருக்குது. இது தமிழினுடைய வரலாற்று காலத்தையே இப்போ மறுபரிசீலனைக்கு கோருது. அதான் இந்த கீழடியினுடைய ஆய்வினுடைய மிக முக்கியமானது. கீழடிய முக்கியமான கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் இங்கே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட கட்டுமானங்களை பற்றி தான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். பலவிதமான அளவுகளில் இங்கே கட்டடங்களை எழுப்பியுள்ளனர். சதுர வடிவில், செவ்வக வடிவில், நீள் வடிவில் போன்ற பல வடிவங்களில் இங்கே கட்டுமானங்களை அமைத்துள்ளனர். இதை தவிர வடிகால்கள், அதை தண்ணீரை கொண்டு ஏதோ ஒரு வகையில் வேலை செய்த வகையில் வடிகால்கள், திறந்த வடிகால்கள், மூடிய வடிகால்கள் போன்ற அமைப்புகள் இங்கு கிடைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த வடிகால்களில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய்கள் மூலமாக இங்கு ஏதோ ஒரு வகையில் வேலை செய்திருக்கின்றனர். மற்ற அகழாய்வை காட்டிலும் இந்த தடவை நம்ம தமிழகத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நமக்கு கிடைச்சிருக்குது இந்த மாதிரியான கட்டிடங்கள். இதனாலதான் இதை ஹரப்பாவுக்கு நிகராக சொல்றாங்க. இது சங்க காலத்தோட தொடர்புடைய ஒரு கட்டடமாக தான் கிடைச்சிருக்குது. நமக்கு செங்கலோட அளவுலாம் பெருசாகவே கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நமக்கு உறையூர் போன்ற அகழாய்வில் செய்யப்பட்ட அளவோட ஒத்து வர்றதுனால இதை அந்த காலகட்டத்தோட நம்ம சேர்த்து சொல்கிறோம். இவங்களோட பைண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா களிமண் தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா கல்லையும் சீராக அடுக்கி களிமண்ணை போட்டு ஒட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய தொட்டிகள்லாம் கிடச்சிருக்குது. இந்த தொட்டிகளோடு சேர்ந்து அடுப்புகளும் கிடச்சிருக்குது. இதை எதை ரிலேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு தொழிற்சாலை போன்ற அமைப்பு இருந்திருக்கலாம்னு கருதுறோம். இங்கு நாம் காண்பது என்பது ஒரு தொட்டியினுடைய நீண்ட சுவர் பகுதியாகும். இது எனது பின்புறத்தில் ஒரு பெரிய தொட்டி போன்ற ஒரு அமைப்பு கிடைத்துள்ளது. அதனுடைய தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற அனைத்து கட்டிடங்களும் தெற்கு மற்றும் வடக்காக அமைந்திருப்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. உலைகளோடு காண்பது இங்கு ஒரு தொழிற்சாலை கூட இருந்திருக்கலாம் என்ற கருதுகோளை முன்வைக்க அனைத்து அறிஞர்களும் முன்வருகின்றனர். நம்முடைய எழுத்து சான்றுகளை எடுத்து காட்டுகின்ற வகையில சுமார் 70 எழுத்து பொறித்த பானையோடுகள் கிடைத்திருக்கின்றன. அதுல முயன் என்று சொல்லக்கூடிய தூய தமிழ் பெயரும், திசன் என்று சொல்லக்கூடிய பிராகிருத பெயரும், சேந்தன் அவதி என்று சொல்லக்கூடிய பெயரும் பல பெயர்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த எழுத்துக்கள் எல்லாம், எழுத்து குறித்த பானைகள் எல்லாம் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்தை சார்ந்தவை என்று சொல்லலாம். தந்த பொருட்கள் அதிகமாக கிடைத்திருக்கின்றன. சதுரங்க விளையாடக்கூடிய தாய கட்டைகள், பெண்கள் காதில் அணியக்கூடிய அந்த காதணிகளும் தந்தத்திலே கிடைத்துள்ளன. தலையில் வைத்து வாரக்கூடிய சீவக்கூடிய அந்த சீப்பு கூட தந்தத்திலே கிடைத்திருக்கிறது. மக்கள் பொழுதுபாக்காக விளையாடக்கூடிய அந்த சதுரங்க காய்கள், பெண்கள் விளையாடக்கூடிய பாண்டில் சில்லு, இரும்பு, செம்பு,
கல்லாலான பல பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. அம்பு முனைகள் என்று சொல்லும்போது கூரிய எலும்பிலான கம்பு முனைகள் கிடைத்திருக்கின்றன. அதேபடி செம்பு மோதிரங்கள் கிடைத்துள்ளன, செம்பு வளையங்கள் கிடைத்துள்ளன. பெண்கள் மை தீட்டக்கூடிய அந்த எழுதுகோள், செம்பிலான எழுதுகோள்கள், இவை தவிர ஏராளமான வண்ண மணிகள், கல் மணிகள் என்று சொல்வார்கள், கண்ணாடி மணிகள், கல் மணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மணிகள் கிடைத்திருக்கின்றன. பானை ஓடுகள் என்று சொல்லும்போது நம் நாட்டை சேர்ந்த பானை ஓடுகள், இந்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் என்று சொல்லக்கூடிய பானை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன. வெளிநாட்டவர்கள் பானை ஓடு என்று சொல்லும்போது ரோமானியர்களுடைய பானை ஓடுகள் இங்கே கிடைத்திருக்கின்றன. அது ரவுலெட்டட் வேர் என்று சொல்வார். ரவுலெட்டட் வேர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு 140-130 ஏக்கர் உள்ள நிலப்பகுதியில் சும்மா ஒரு குறைஞ்சது 15-20 சென்ட்டுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணதுலேயே இவ்வளவு கிடைச்சிருக்கு. அப்ப இது ஒரு மிகப்பெரிய விரிவான அகழ்வாய்வு இது மேற்கொள்ளப்பட்டால் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நகரம் இங்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் கண்டறிந்து கொள்ள முடியும். இந்த கண்டறிதல் நமக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லுதுன்னா, சிந்து சமவெளியினுடைய தொடர்ச்சியை நமக்கு சொல்லுது, ஆதிச்சநல்லூருடைய கண்டறிக்கப்பட்ட தொடர்ச்சியை நமக்கு சொல்லுது, சங்க இலக்கியத்தில் பேசப்பட்டிருக்கிற பல விஷயங்களை நமக்கு அப்படியே நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. தொல்காப்பியத்தில் சொல்ற விஷயங்கள், வேற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கிடைக்குது. துல்லியமா ஆண்டுகளை சொல்லுவதும் என்பதோ, இந்த துல்லியமா ஒரு கார்பன் டேட்டிங் வச்சு ஆண்டுகளை கண்டுபிடிச்சு சொல்றது, இந்த பொருள்களை அடிப்படையாக வச்சு இவற்றை சொல்வது, இதெல்லாம் சாத்தியம். பல்வேறு வகையிலே காலங்களை கணிக்கலாம். முதலில் அந்த ஒவ்வொரு குழியிலும் மண் அடுக்குகளை நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியும். அதை ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கல் ஸ்டடி என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு அடுக்கு மண்ணும் வண்ணத்திலும் அதனுடைய உட்பதிவிலும் வித்தியாசம் காட்டப்படும். எனவே அவற்றை ஒவ்வொரு வகையான காலத்திற்கு உட்படுத்த முடியும். இரண்டாவது, பல்வேறு ஓடுகளிலே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், எழுத்துக்கள் ஒவ்வொரு வகையான எழுத்துக்களுக்கு ஒரு காலக்கணிப்பு இருக்கிறது. இதற்கும் மேலாக கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய C14 மெத்தட் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு பொருளிலும் கார்பன் என்று சொல்லக்கூடிய கரியினுடைய அளவு ஒன்று இருக்கும். அந்த அளவு எந்த அளவிற்கு வெளியேறி இருக்கிறது, 100% ஒரு பொருளிலே கார்பன் இருக்கும் என்று சொன்னால், எந்த அளவிற்கு ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு சதவிகிதம் வெளியேறி இருக்கும். எனவே மிச்சம் எவ்வளவு இருக்கிறது என்பதை கொண்டு எவ்வளவு காலத்திற்கு முந்தியதாக இந்த பொருள் இருக்கக்கூடும் என்று ஒரு உத்தேசமான கணக்கிட்டு அதன் மூலமாக அந்த பொருளுக்கு காலத்தை கணிப்பார்கள். இந்திய வரலாறுங்கிறது சும்மா லேசு கிடையாது. 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இப்போ மொஹஞ்சதாரோ ஹரப்பா எப்படியோ அழிந்திருக்கலாம், ஆனால் அப்பவும் நம்முடைய மூதாதையர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களை பற்றி நினைக்கிறத காட்டும் இந்த தமிழன், என்னுடைய சகோதரன், என்னுடைய தாத்தா பாட்டி இந்த இடத்துல இருந்தாங்கன்னு நினைக்கும் போது இங்கே தமிழர்களாகிய எங்களுக்கு உணர்வுபூர்வமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை கட்டாயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படியாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய துணையோட இந்த இடத்துல அகழ்வாராய்வுகளை முழுமையாக்கி இதை வெளியிடணும். எப்படி மொஹஞ்சதாரோ ஹரப்பாங்கிற வரலாறை இன்னைக்கு வரலாறு நார்த் இந்தியன் ஹிஸ்டோரியன் எப்படி அதை வரலாற்று பூர்வமா ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்களோ அந்த அளவு தமிழனுடைய வரலாறை ஊர்ஜிதப்படுத்தணும். இந்த ஆய்வு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் தொடர வேண்டும். தொடர்ந்தால்தான் இதனுடைய உண்மை தன்மை தெரியும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் நாகரிகம் செழித்தோங்கி இருந்தது என்பதை இதன் மூலமாக நாம் உலகுக்கு அறிவிக்கிறோம். இதுவரை தமிழர்கள் வாய்ஜம்பம் அடித்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் பெருமையை பற்றி என்று சொல்லுவதை, அவை உண்மை, அவர்கள் சொல்லுகின்ற பழம் பெருமையெல்லாம் உண்மைதான் என்பதை இப்படிப்பட்ட அகழாய்வுகள் மூலமாகத்தான் நாம் மெய்ப்பிக்க முடியும். எனவே அந்த வகையில் கீழடி அகழாய்வு மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த அகழாய்வை மேற்கொண்டவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இன்னும் தொடர்ந்து இந்த இடத்திலே 100 ஏக்கருக்கு மேற்பட்ட இடத்திலே இந்த பழைய நாகரிகம் புதையுண்டு கிடக்கிறது என்று சொல்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் வெளிக்கொணர்ந்து தமிழருடைய தொன்மையான பண்பாட்டை உலகிற்கு மேலும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது நம் அனைவரின் கடமை. கீழடி அகழாய்வு நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றே கூற வேண்டும். 2 கட்ட ஆய்வுகள் முடிந்த நிலையில் அகழாய்வு குழிகள் மூடப்பட்டு விவசாயிகளிடம் நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டது. 3ஆம் கட்ட ஆய்விற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கி மிக விரைவில் ஆய்வு தொடங்கப்படும் என்று தொல்லியல் துறையால் கூறப்படுகிறது. இந்த ஆய்வு முழுமையாக முடிந்து ஆதித்தமிழனின் தொன்மையும் நாகரிகமும் வெளிப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது.